நம்முடன் செய்தியாளர் பாரதிராஜா இணைப்பில் இருக்கிறார். பாரதிராஜா வணக்கம். தற்போது டிஎன்ஏ பரிசோதனை மூலம் ஓட்டுநர் சரவணனோட உடல்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அடுத்து இந்த உடலை இங்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கண்டிப்பாக முதல்ல இந்த சம்பவத்துல மொத்தம் 10 பேர் உயிரிழந்தாங்க. இந்த 3 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள், ஒருவர் கேரளாவை சேர்ந்தவர் அர்ஜுன் என்பவர், அவரும் லாரி ஓட்டுநர். அவரது தாயார் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவின் அடிப்படையில் தான் தற்போதைய பணிகளானது தீவிரமடைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில 2 பேரது உடல், அதாவது தமிழகத்தை சேர்ந்த 3 பேரில் 2 பேரது உடல், முருகன் மற்றும் சின்னையனின் உடல் கண்டெடுக்கப்பட்டு ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டது உறவினர்களிடம். இந்த நிலையில 3வது நபரான சரவணன் உடல் கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக ஒரு பாதி துண்டான உடல் கால்பாகம் மட்டும் கிடைத்தது. அந்த கால் பாகங்களை எடுத்து அதன் ரத்த மாதிரிகள், டிஎன்ஏ பரிசோதனைகள் ஆகியவற்றை அனைத்து யார் யார் குடும்பத்தில் காணாமல் போயிருக்கார்களோ அவர்களது டிஎன்ஏ பரிசோதனைகளுடன் ஒப்பிடும் பணியானது நடைபெற்றது. அதில் நேற்று இரவு தெரிய வந்திருக்கிறது அந்த உடல் சரவணனுடையது என்று. ஏனென்றால் அவனது குடும்பத்தினருடன் அந்த டிஎன்ஏ ஆனது ஒத்து போனதை தொடர்ந்து அவர்களது குடும்பத்தாருக்கு உள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர்கள் சரவணன் உடலை பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். பாதி அளவு உடல் தான் கிடைத்திருக்கிறது என்றாலும் கூட மீதி உடலையும் தேடும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, மேலும் 3 பேர், அதாவது 3 பேர் நிலைமை இன்னும் என்னவென தெரியவில்லை. அவர்கள் அந்த மண் சரிவில் சிக்கி இருக்கிறார்களா அல்லது பக்கத்திலேயே ஆறு ஓடுவதால் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார்களா என்ற ஒரு கேள்வி வருகிறது. எனவே ஆற்றிலும் அந்த தேடுதல் வேட்டையானது நடைபெற்று வருகிறது. அதே போல நிலச்சரிவில் அந்த மண்களை அகற்றி அதில் ஏதேனும் உடல் பாகங்கள் சிக்கியுள்ளதா என்பதை தேடும் பணியானதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் கூட இந்த பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இது கண்டுபிடிக்கப்படும், அதாவது நாங்கள் இந்த நிவாரணப் பணிகளை அதே போல மீட்பு பணிகளை தீவிரமாக செய்து வருகிறோம். தொடர்ந்து மழை பெய்வதால் அதில் சற்று தோல்வி ஏற்படுகிறது. இருப்பினும் நாங்கள் முழுமையாக கண்டுபிடிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். பெங்களூருவிலிருந்து கள நிலவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.